இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாய்கள் பாருங்கள், தெரு நாய்கள் பார்த்தீங்களா, கும்பல் கும்பலாக ரோட்டில் வந்து மறிச்சிக்கிட்டு போக்குவரத்துக்கு இடையூறாக எத்தனை ஆக்சிடென்ட் இந்த நாய்களால் ஏற்படுது பார்த்தீங்களா. இந்த நாய்களில் பார்த்தீங்கன்னா நாய்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆடு மாடுகளுக்கு ஒரு உரிமையாளர் இருப்பாங்க, ஒரு ஆடுக்கோ கோழிக்கோ கூட உரிமையாளர் இருப்பாங்க. ஆனால் இந்த நாய்களுக்கு பாருங்கள் யாருமே உரிமையாளர் கிடையாது. அதுதான் பார்த்தீங்க, அதான் வந்து அதுவே உரிமையாளர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆடு மாடெல்லாம் வந்து அனாதையாக விட மாட்டாங்க, அங்கங்கே விட மாட்டாங்க. ஏன்னா யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பத்திரமா பாதுகாப்பாங்க. ஏன்னா அதுக்கு வருமானம் வருது. இந்த நாய்களால் எந்த வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாளர்கள் இல்லாத ஒரு உயிரினமாக இந்த நாய்கள் இருக்கிறது. அதுவே நாய்க்கறி சாப்பிட்ற திபேத்துலலாம் நாய்க்கறி சாப்பிடுவோம், சீனாவில் சாப்பிடுவோம், அங்கெல்லாம் நாய்கள் இப்படி இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே அது வருமானம் தருகிற ஒரு உயிரினமாக அங்கே இருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரும் நாய்க்கறியை சாப்பிட மாட்டாங்க, அது அருவருப்பாக நினைப்பாங்கள்ல. அதனால் வந்து வீட்டில் வளர்க்கப்படுகிற நாய்கள் வீட்டோடு பாதுகாக்கப்படுகிறது. இந்த நாய்களுக்கு வந்து யாரும் உரிமையாளரே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா இதனால் பெரிய தொல்லை. அதாவது குட்டிகளை அது வேறு நிறைய குட்டி போட்டுருதா, குட்டி போட்டோடனே அதை யாரும் பார்த்தா, அது யாரும் குட்டியாக இருக்கும்போது அது அழகாக இருக்கும், பப்பியாக இருக்கும், அது பாட்டு வளர்ந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக உண்டு பண்ணிடுது. ரோட்டில் போயிட்டு போக்குவரத்து வாகனங்கள் நிறைய விபத்துகள், அதனால் இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதியில் இந்த நாய்கள் சண்டை போடுறது, இதனால் அமைதி இழந்து நிறைய பேர் அந்த அமைதி இல்லாமல் போகுது. இதனால் நாய்களால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை பற்றி அரசாங்கம் நிறைய சட்டம் போட்டாலும் மக்கள் அதை இப்போ சட்டத்தெல்லாம் போட்டால் கூட நம்புறது கிடையாது. ஏன்னா எதையும் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. யாராவது வந்து நாய்களை இன்றைக்கி வந்து எதாவது குட்டி போட்டுச்சுன்னா எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க எங்கேயாவது. ஆனால் இங்கே தான் அது இருக்குது. அப்போது இந்த நாய்களோட தொல்லையை வந்து நம்ம அடக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அற்புதமான வழிமுறை. நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், நாய்களுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிடுங்க. கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிட்டா இருக்கிற நாய்கள் இருக்கும், வேறு வந்து அப்படியே மேலும் அது இனப்பெருக்கம் செய்யாமல் படிப்படியாக குறைஞ்சிரும். ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதோட எண்ணிக்கை குறைஞ்சி உரிமம் பெற்றவர்கள் மட்டும்தான் நாய்களை வளர்க்க வேண்டும், உரிமையாளர் இருக்க வேண்டும். உரிமையாளர் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஆடோ மாடோ எப்படி இருக்க முடியாதோ அதுபோல் நாய்களும் இருக்கக்கூடாது. உரிமையாளர் இல்லாத நாய்களுக்கு இங்கே அனுமதி இல்லை அப்படின்னு இப்போ இருக்கிற நாய்களை நம்ம வந்து கொல்றது அதெல்லாம் வந்து பாவம் அப்படின்னு நினைக்கும்போது அதுகளுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிடலாம். அவை உயிரோடு வாழட்டும், ஆனால் அவைகளுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிட்டா மேலும் மேலும் அதை இனப்பெருக்கம் இல்லாமல் போயிடும். 10 வருஷத்தில் ஒரு நாய்க்குட்டி 20 குட்டிக்கு 20-30 குட்டி கூட போடும் ஒரு 10 வருஷத்தில். அது எல்லாமே இங்கே வந்து உயிரோடு தான் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு சாப்பாடு இல்லை. நீங்கள் நாய்கள் மீது உண்மையிலே பரிதாபப்படுறீங்கன்னா அதுக்கெல்லாம் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு சரியாக சாப்பாடே கிடைக்காது. அப்போ உண்மையிலே நம்ம அதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி அதன் மூலம் மட்டும்தான் அவைகளுக்கு நம்ம தீர்வு தர முடியும். இந்த சாப்பாடு அவைகளை தாராளமாக வளர விட்டுட்டு பசியோடையும் பட்டினியோடையும் இருக்கும்போது அது கோபத்துலேயும் ஒரு வெறியோடையும் இருக்கும்போது போகிற வரவங்கள கடிக்க தான் செய்யும். இன்றைக்கி ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போக முடியல, அவ்வளோ பயமாக இருக்குது. இந்த நாய்கள் பெரிய தடையாக இருக்குது. மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துடுறாங்க, இது மனிதர்களுக்கான ஒரு இடம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இது நாய்கள் என்ன இருக்குது, நமக்கான இடம். மனிதர்களை எதிரியாக பார்த்து மனிதர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக விட முடியும், பயந்து போக வேண்டியது இருக்குது. அதனால் வந்து நாய்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகளை நம்ம விதிச்சே ஆகணும் என்பது மிகப்பெரிய பிரச்சனை. ரேபிஸ் நாய்க்கடினால் 1 லட்சம் பேர் சாகுறான்றாங்க வருஷத்துக்கு உலகம் முழுக்க. இப்படி பல பிரச்சனைகளை நம்ம வந்து சந்தித்துட்டு தான் இவ்வளோ மருத்துவ வசதி இருக்கிற உலகத்தில் கூட நாய்களால் நமக்கு மிகப்பெரிய இன்னல் நமக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது.